ஹாய், இன்னைக்கு வாழ்க்கையோட வெற்றிக்கு தேவைப்படுகிற கிருஷ்ணருடைய பொன்மொழிகள் மற்றும் அவருடைய உபதேசங்களை தான் பார்க்க போறோம். புரிதல் இல்லாதவர்களிடத்தில் உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை. நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன? நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள்? என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள். அது தருகின்ற நம்பிக்கை வேறு எதனாலும் தர இயலாது. அனைவரும் அன்பிற்காகத்தான் ஏங்குகிறோம். ஆனால் ஏனோ அந்த அன்பை செலுத்த தவறிவிடுகிறோம். உன் திறன் மற்றும் முயற்சியின் மீது மற்றவர்களுக்கு சந்தேகமானது எழலாம். ஆனால் உனக்கே உன் மீது நம்பிக்கை இல்லையெனில் அதுவே உன் தோல்வியை நீ ஒப்புக்கொண்டதற்கு சமமாகும். சந்தோஷமான தருணங்களில் உடன் இருப்பவர்களை விட கஷ்டமான காலங்களில் தோள் கொடுப்பவர்களை என்றுமே மறந்து விடாதீர்கள். சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதீர்கள். அதுவே உங்கள் வாழ்வில் பெரும் தவறாக மாறவும் வாய்ப்புள்ளது. உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே நிகழும். ஆதலால் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மறக்கவும் மன்னிக்கவும் ஒரே காரணம்தான் இருக்க வேண்டும். அது அன்பு மட்டும்தான். சொல்லப்படாத அன்பு, உறவு, நட்பு, நன்றி, மன்னிப்பு, அதை இன்றே சொல்லிவிடுவோமே. நாளைய நொடிகள் நமக்கானது கிடையாது, நமக்கானது அல்ல. நீ சிரித்துப்பார், உன் முகம் உனக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்க வைத்துப்பார், உன் முகம் உலகத்துக்கே பிடிக்கும். தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் வெற்றிக்கு வழி. சிரித்துக்கொண்டே கடந்து விடுங்கள். உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல, உங்களை கலங்க வைத்தவர்களையும் கூட. மன அமைதியை விரும்பினால் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. எக்காலத்திலும் அதுவே உனது மன அமைதிக்கு சிறந்த மருந்தாகும். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை கொள்ளாதே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றவே கூடாது. மனதின் உதவியுடன்
ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர தாழ்த்தி கொள்ள கூடாது. நன்றி.